ஹாய் கைஸ், என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன்னு பார்க்குறீங்களா? நியூ லொக்கேஷன் மாதிரி இருக்குல்ல? எஸ், வீடு மாறியாச்சு. நாலே 4 வருஷத்துக்கு அப்புறம் மிலான்ல இருந்து வேற ஒரு ப்ரொவின்ஸுக்கு மாறி இருக்கேன் ஃபார் ஒர்க் ரீசன்ஸ். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. அது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் நான் வீடியோஸில். ஸோ அது என்னோடய கோர் கம்பெனி தான். நான் அதில் ஒரு 10 மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு 6 months இன்டர்னாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் 4 months 6 months கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கம்பெனி ஹையர் பண்ணிட்டாங்க எம்ப்ளாயாக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆரம்பிச்சு வேலை கொடுக்குறானுங்க ரொம்ப அதிகமாக. ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணு, அது பண்ணி இது பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடு தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 6 months-ஆகவே இல்லை ஒரு 7 months-ஆகவே தேடிட்டு தான் இருந்தேன். தேடிட்டு இருக்கையில் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விரக்தியில் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருந்துச்சுங்க, நிறைய ஆப் இருக்குது, இம்மொபிலியாரு, அப்புறம் சூபித்தோ புத்தோய்த்து, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அது எதுலேயுமே எனக்கு வீடு வந்து சரியாக கிடைக்கல நான் நினச்ச ப்ரைஸுக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டேன், சரி இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கையில் ஒரு தாட், ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஒரு கொயரியை வந்துட்டு மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போஸ்ட்டை போட்டேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு என் பேர் இது, நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படித்து இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 7 மாதமாக வீடு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது வந்து கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபேஸ்புக் ரெக்வெஸ்ட் வந்துச்சு. ஃபேஸ்புக் ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தா இந்த வீட்டோட என்ன சொல்கிறது, இந்த வீட்டோட ஓனரோட ஃப்ரெண்டு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட இந்த வீடு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, உனக்கு இது வந்து ஓகேவா பாரு அப்படின்னாரு. சரி நானும் விசிட் பண்ணி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ 7 மாதம் போராட்டத்துக்கப்புறம் இந்த வீடு கிடச்சிருக்கு ஒரு வழியாக. எப்போல்லாம் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் ஒரு வந்துட்டு ஹர்டில்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 2 months முன்னாடி தான் நான் ஜிம்மில் ரீஜாயின் பண்ணேன். சரி நம்ம வந்துட்டு ஒரு உடம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எஃபோர்ட்லாம் போட்டு ஜாயின் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு வீடு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, வீடு கிடச்சிச்சு. ஏன்னா நான் வீடு கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை, பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாங் டைம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் விசா ஸ்டேட்டஸ் மாற்றி நீங்கள் வேலை எடுத்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாறுறீங்க, மிலானை விட்டு வேறு இடத்துக்கு மாறுறீங்க, வேறு சிட்டிக்கு மாறுறீங்க, இல்லைனா வேறு ப்ரொவின்ஸுக்கு மாறுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரஸ்ட் மீ, நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் தேடி கடைசியில் இந்த ஒரு வீடு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு ஒரு சின்ன டூராக நான் வந்துட்டு வேறு வீடியோலாம் காமிக்கிறேன். பட் இந்த வீடோட அமைப்பு எப்படின்னா, இந்த வீடை நான் வந்து ஃபுல்லாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே நான் எடுத்துட்டேன். பிகாஸ் ஷேரிங்கில் வந்துட்டு நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய கான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு என்னோட ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்துட்டு வீடை ஒரு ஹோல் அப்பார்ட்மெண்ட்டாக எடுத்துட்டேன். பட் ப்ரைஸ் வந்துட்டு மிலானில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூமுக்கு கொடுக்குற ப்ரைஸை நான் இந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறேன். அதுதான் இந்த ஊரோட இந்த இடத்தோட பியூட்டி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் மிலானில் இருக்கிற வரைக்கும் தான் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது கேபிட்டல் ரோமில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், மிலானில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மிலானை விட்டோ இல்லைனா ரோமை விட்டோ வேறு சிட்டிஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 500-600 euros இங்கே ஹோல் அப்பார்ட்மெண்ட்டே எடுத்துடலாம். ஸோ அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எடுத்திருக்கேன் ஃபார் மெனி ரீசன்ஸ். இப்போ நான் வந்துட்டு திருப்பி நான் வந்துட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணணும், திருப்பி நான் வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய திங்ஸ் வாங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறது, எங்கேருந்து இப்படி தான் சம்பளம் வரும், இப்படியே பறந்துடும், இதுதான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இனிமேல் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் நிறைய கான்டென்ட்ஸ்லாம் நான் யோசித்து வச்சுருந்தேன். இப்போல்லாம் எங்கெங்க யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் கொடுத்தாலே எல்லாருமே ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஒரே இன்ஃபர்மேஷனே தர மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எங்கள் ஊரில் 9 மணிக்கே வெயில் அடிக்குது, பார்த்தீங்களா 11 மணிக்கு எங்கள் ஊரில் வந்து நிலா தெரியவே இல்லை, இப்படிலாம் சொன்னால் தான் வந்துட்டு வியூஸ் போகுது. இனிமேல் நான் அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வெள்ளை கக்கா பறக்குது, பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்துட்டு புறா கக்கா போகுது, இப்படிலாம் சொன்னால் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இனிமேவாவது ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வருதான்னு. எனக்கு நானே சொல்லிக்கிறேங்க, வீடியோ ஒழுங்காக போடுறேங்க. இனிமேல் வரட்டா, பாய்.